ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா பஜாருக்கு தான். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படியே பசங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் டா, சீட்டை ஃபிட் பண்ணுங்க அவனுக்கு. ஓகே. இது வந்து பேபி சீட் ஃப்ரெண்ட்ஸ். பேபி சீட். ஆமா, எங்களை மாதிரி 4 பேர் போகும்போதே இடைஞ்சலா இருக்குன்னா பேபிக்குன்னா இந்த சீட் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம தனியா டிராவல் பண்ணும்போது சிங்கிளா நம்ம பேபி வச்சு டிராவல் பண்ணும்போது அந்த சீட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சீட் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா இதுலேயுமே கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொடியன் வந்து பேபி சீட்டில் தான் உட்காந்துருக்கிறான். பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவங்க அப்பா கூட உட்காந்துருக்கிறான்னு. இந்த பேபி சீட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சிங்கிளாக பசங்களை வச்சு ட்ராவல் பண்ணும்போது பசங்க தூங்கினா கூட கீழே விழ மாட்டாங்க, ரொம்பவே சேஃபாக இருப்பாங்க. ஸோ நான் இதே மாதிரி எங்களை மாதிரி 4 பேராக ட்ராவல் பண்ணால் கூட இந்த பேபி சீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பியாச்சு. வண்டியில் தான் போயிட்டே இருக்கிறோம். நைட்டு ஃபுல்லாக மழை ஃப்ரெண்ட்ஸ், பகல் ஃபுல்லாகவே மழை, நல்ல மழை. சாயந்தரம் தான் கொஞ்சம் ஒரு 3 மணி போல் மழை வந்து நின்னது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். நிறைய நாளாக பசங்களும் பென்சில் பாக்ஸ் வேணும், எரேசர் வேணும், அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, இன்றைக்கி பார்க்கலான்னா சண்டே அன்றைக்கி தான் இவர் ஃப்ரீயாக இருப்பார். ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வரலாங்கிறதுக்காக தான் ரெடியாகி போயிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பஜாருக்கு போயிட்டு இருக்கும்போதே நல்லா டிராஃபிக்கு. எதுக்கு டிராஃபிக் ஆச்சுன்னு எங்களுக்கே புரியலை. அதுக்கப்புறம் பார்த்தானா இவர்கிட்ட கேட்டோன்னா இவர் சொன்னார் யாராவது பெரிய ஆளுங்க வந்திருப்பாங்கண்ணா. அப்புறம் பார்த்தானா குதிரை எல்லாமே வந்தது. அப்புறம் அந்த தேர் இழுக்கிற மாதிரி அந்த இது வந்து லைட்டாக தெரிஞ்சது, அவ்வளோ தெரியல. அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டப்போ ஜெகநாத் சாமிக்கு வந்து தேர் இழுக்கிறாங்க, அதனால் வந்து மெயின் பஜாருக்குள்ளே போக முடியாது, அதுக்கு தான் டைவெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சரி கூட்டம், நாங்களும் நின்று பார்த்துடலான்னு நினச்சோம், பார்க்க முடியல. அதுக்கப்புறம் சரி இந்த கேப்பில் வந்து ஸ்டேஷ்னரி வாங்கிட்டு மறுபடியும் வந்து பார்த்துடலாம், கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு தான் போயிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பென்சில் பாக்ஸ் வாங்க வந்துட்டு இந்த பிள்ளைங்க ஒன்று ஒன்றா நோண்டிகிட்டே இருந்தாங்க. அங்கே அந்த மேஜிக் பென் பார்த்து தான் ஆசை வந்துருச்சு. ஏற்கனவே சென்னையில் போன டைம் நான் லீவுக்கு வரும்போது வாங்கி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இங்கே பார்த்ததுமே அதை எடுத்துட்டாங்க பிள்ளைங்க. ஸோ பென்சில் பாக்ஸோடு இந்த மேஜிக் பென்னும் வாங்கியிருந்தாங்க. இந்த பென்சில் பாக்ஸு, எரேசர், ஃபேன்சி எரேசர் வந்து வாங்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இவர் வந்து பேனா பார்த்தாரு, கடைசியில் அவருக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வாங்கலை, பசங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறோன்னா பசங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்து கடலை வறுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மலைக்கு வந்து சுட சுட கடலை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது இவங்க கடலை வறுக்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இது நம்ம அந்த கார்ன்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சு போடுவாங்க, அவங்க ஸ்டைலில் மசாலாலாம் போடுவாங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலை தான் வறுத்துன்னு இருக்கிறாங்க பாருங்க. நல்ல மழை இன்னைக்கு, சரியான மழை. என்ன தாய்? ஒரே இன்விசிபிள் பெண்ணை வச்சு ஆட்டம் தான். இன்விசிபிள் பெண்ணை கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால வாங்கி கொடுத்தோம். வச்சுட்டு ஒரே விளையாட்டு தான் 2 பேருக்குமே. பாருங்க அந்த வேலை தான் பாக்குது, 2 பேத்துக்கும் வேற. இவனோட இதை வந்து அண்ணா வந்து டச் பண்ணக்கூடாது. நிதர்சன் இதை வந்து அண்ணா டச் பண்ணிட்டானா, பெரியவன் டச் பண்ணிட்டானா கோவம் வரும். அப்படிதானே நிதர்சன்? அப்படி இல்ல, பண்ணக்கூடாது. அண்ணா இல்ல நிதர்சன். குட்டிமா பாருங்க, அம்மாவை பாருங்க. நேத்து அண்ணனுக்கு ஷேர் பண்ண மாட்டியா? அண்ணா அது இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வாய் பேசுறான. நீ அப்படி கையில கிறுக்கிட்டே இருந்தா சீக்கிரம் அது காலி ஆயிரும் இங்கு. ஓகே, கையில கிறுக்கிட்டே இருக்காத, க்ளோஸ் பண்ணு, இங்கெல்லாம் ட்ரை ஆயிரும். என்னடா சொன்ன? நீ நல்லா உஷாரா பேசுற. நீ பயம் உனக்கு, அவன் எங்க உன்ட்ட பிடிங்கிடுவாங்கன்னு.
பொடியை வந்து என்ன பண்ணுறான் பாருங்கள், வாங்கி கொடுத்த பேனா வச்சுட்டு சும்மா அந்த ஷீட்டில் இது பண்ணி விளையாடிட்டே இருந்தான். சாயும் வந்து கால் நிறைய நேரம் வலிச்சிருச்சுன்ட்டு வண்டி மேலே உட்காந்துட்டான். அப்புறம் இவனும் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தான். இங்கே பாருங்கள், இப்படி தான் வறுப்பாங்க. மணலில் வந்து நம்ம ஊர் மாதிரி தான் மணலில் கடலை போட்டு வறுத்துட்டு மேலே வந்து அந்த கான் பொரி இதெல்லாம் அந்த சூட்லேயே இது பண்ணுறாங்க. அப்படியும் அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் ஒன்று போல் சலிச்சு விட்டு செஞ்சு அதுக்கப்புறம் பேக் பண்ணி தராங்க. அவங்க ஒரு கார சட்னி தருவாங்க, அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வேணுமா இல்ல எப்படி? என்னாச்சு என்னாச்சு? நாய் இருக்குதா? நீ எதுக்கு பயந்த? நாய் பார்த்து பயந்தியா? அந்த நாய் என்ன பண்ண போகுது? அது வரைக்கும் சைலண்டா ஓரமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற? நீ வண்டியில தானே உட்காந்து இருக்கிற. நல்ல பேபி ஷீட்ல ஜம்முன்னு உட்காந்துட்டு சேட்டா. ஸ்டேஷ்னரியில் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் எப்படியாவது ஜெயநாதசாமியை பார்த்துருவோமா அப்படின்ட்டு தான் அந்த சைடு ரோடு வழியாக வந்தோம். இப்போ தான் வந்து தேர் வந்து இழுத்துன்னு வராங்க. இருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜெயநாதசாமி வந்துட்டாங்க, பக்கத்தில் தேரில் இழுத்துன்னு வந்துட்டாங்க. அவ்வளோ சூப்பராக அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முத நேரில் பார்த்தது நான். இதுக்கு முன்னே ஒரு தடவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அந்த டைம் வந்து எனக்கு தெரியாது. இது கூட எதாச்சியாக வர போய் தேரை வந்து நல்லபடியாக பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்த்தோன்னா கூட்டம் ஒரு வழியாக கலைஞ்சிருக்குது. இதுக்கு அடுத்து தான் வந்து அப்படியே ரிலையன்ஸ் போயிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கூட்டத்தில் வந்து எங்களால் போக முடியல. ஃபுல்லாக வந்து டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ரோடாகவும். ஆனாலும் அங்கேயும் கூட்டமாக தான் இருந்துச்சு. இவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, நார்த்து பொறுத்த வரைக்கும் டான்ஸு, கல்யாண நாளும் சரி, தேர் இழுக்கிற எதுனாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் டான்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அவங்க கலாச்சாரமே டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. நம்ம சைடு ஒரு டிஃப்ரெண்ட் கலாச்சாரம் இருக்கும், இவங்க சைடு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக ரிலையன்ஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிலையன்ஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். சின்ன பையனும் அவரும் பெட்ரோல் போட்டு வரேன், அது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருன்னு சொன்னாங்க. என்னதுமா? ஒரு தடவை நம்ம வாங்கணும்ல, இது டார்க் பிளாக் டார்க் இருக்கும். இது எடுத்துக்கலாமா இது எடுத்துக்கலாமா? எதுனா ஓகே தான். இதுதான் ஓகே, டார்க்கா இருக்கு. என்னடா பண்ற? என்ன ஏகப்பட்ட பொருள் வச்சிருக்க இல்ல? அம்மா என்ன பண்ண, உங்க பையன் ட்ராலியே எடுத்துட்டு வர மாட்டேங்கிறான். அதான் எல்லாம் என் கையில இருக்கு. நிறைய ஒரு லிக்விடுன்னு சொன்னேன், நிறைய ஏகப்பட்ட எடுத்து வந்திருக்கா கையில. எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற ஐட்டம் தான். அதான் ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கூட்டம். பில்லிங் போடுற இடத்துல லைனில் நின்றுட்டு இருக்கிறாரு. முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பெட்ரோல் பல்கில் தான் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போனதும் எந்தெந்த பொருள் என்ன விலைன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டேன். ரொம்ப டயர்டாயிடுச்சு வெளியே போயிட்டு வந்தது. என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ரிலையன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். சாமான் வந்து இவ்வளோதான் வாங்கினோம். ரிலையன்ஸில் மட்டும் எவ்வளோ வந்ததுங்க? 1700 ரூபா. 1700 வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னமோ 1200 இல்லை 500 தான் வரும்னு நினச்சேன். ஆனால் 1700 நினச்சதை விட கூட ஒரு 300-400 ரூபாய் வந்துருச்சு. அது போக இது வந்து பசங்களுக்கு ஸ்டேஷ்னரி போகணும், அது அவங்களோட திங்ஸே வந்துருச்சு. அங்கேயே 500 வந்துருச்சு. ஆமாம். இப்போ வந்து ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து என்னென்ன வாங்கியிருக்கோன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது என்னது? ஃப்ரிஸ்பி. இது எப்படி விளையாடுற? ஆஹா, இந்த இது வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிஸ்பியா, அது எனக்கு வாயில கூட பேர் நுழையில. நீயே சொல்ற. இது வந்து இப்படி தூக்கி விளையாடுவாங்களாம். நல்லா இருக்கு, வேணுமா அப்படின்னா. கிரவுண்ட்ல வீட்டுக்குள்ள விளையாடுறதுக்குலாம் இது ஓகே இல்ல. ஆனா பட் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல கிரவுண்ட்ல இப்படி போட்டு அழகா விளையாடலாம். ஸ்மூத்தா போகுமாமா? நீயும் தம்பியும் வந்து சேர்ந்து விளையாடுங்க, ஓகே? ஆனா இது வந்து ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். 99 ருபீஸ் தான். ஓகே, ஆனா நல்லா ஒர்த்தும் கூட. அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் ஆக்சுவலாக இந்த நெக் பேட்டர்ன் பிடிச்சிருந்தது. இந்த டாசல்ஸ் வந்து பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி டாசல்ஸ் வரும்.
நான் உங்களுக்கு தனியா வந்து இது வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவல் பிரைஸ் வந்து 599. ஆனா அவங்க ஆஃபர்ல வந்து 450. சரி, நான் வந்து இது ஆஃபர் இருக்கும் திங்க் பண்ணல. இதுல உள்ள பிரைஸ் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துட்டேன். பில்லிங் போடும்போது தான் தெரியும் 450. 150 வந்து நமக்கு லெஸ் ஆச்சு. ஆனா நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா மேகி பாக்கெட். ஆமா, மேகி பாக்கெட் நிறைய தரக்கூடாது. மேகி செஞ்சு தரக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் வந்து பசங்க கேட்பாங்க, வேற வழி கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் எப்படியும் செஞ்சு தான் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி செய்ய மாட்டேன், எப்பவாவது, ரொம்ப ரேர் தான். அதனால ஸோ இது வேணும்னு வாங்கிட்டு வந்தோம் நாங்க. அடுத்து வந்து பசங்களுக்கு பென்சில் பாக்ஸ். இது எவ்வளோங்க? அது 120 ஏதோ போட்டிருக்கு, 99 ருபீஸ். ஓ, ஆக்சுவல் அதான் பிரைஸ் 100 100 ஆமா, ருபீஸ்க்கு 120 போட்டிருந்தது. 20 லெஸ் ஆகி 99. 99 என்ன ரவுண்ட் அப் 100 அவ்வளோதான். ஆனால் 20 பீசஸ் இருக்கு, ஓகே தான். பசங்களுக்கு சரி இது வாங்கினா எப்படியும் வரும். சின்னவனா வந்து டெய்லி ஒன்று தொலைச்சிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பரவாயில்ல, இவனே கூட சம்டைம் வந்து பசங்க எடுத்துக்கிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறான். அவன் வந்து இன்னும் விவரம் தெரியல. ஸோ டெய்லி ஒன்று தொலைக்கிறதுனால நம்ம இப்படி வாங்கி வச்சாதான் வந்து ஓகேவா இருக்கு. டெய்லி கடைக்கு போக முடியாது இல்லையா, அதனால. அப்புறம் இந்த பென் பாக்ஸ் வந்து இது எவ்வளோ? இதுவும் 120 25 பீஸ் இருக்கும். இதுவும் 99 ருபீஸ். 120 இல்லைங்க, 125. 125 அதில் அவங்க எம்ஆர்பி எவ்வளோ? 99 ருபீஸ். 99, 100. ஓகே ஓகே. இதுல வந்து எத்தனை பீஸ் இருக்கு? 25 பீசஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 25. ஓகே தான். இதுவும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னா நம்ம வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இந்த மாதிரி போய் வாங்கிக்கலாம். கொஞ்சம் சிலதெல்லாம் நம்மளுக்கு ஓகே தான், ரேட் அது ஓகே தானேங்க? ஓகே 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 இதெல்லாம் ஓகே தான். ஒரு சில ஆனா item. போனா வந்துருது ஃப்ரெண்ட்ஸ் பில்லு நிறையா. இதுவே வெளியில வாங்கினா இன்னும் ட்ரிபிளா வரும். அடுத்து வந்து இவருக்கு சைட் யூஸ்க்காக ஒரு பாட்டில் வாங்கினேன். ஆல்ரெடி ஒரு பாட்டில் இதே மாதிரி வாங்கினேன். அது வந்து யாரோ எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பாட்டில் இவருக்கு வாங்கினேன். அந்த பாட்டில் வந்து யாரோ எடுத்துட்டாங்க. சைட்ல ட்ராயர்ல தான் வச்சுட்டு வந்தாரு, யாரும் எடுத்தாங்க தெரியல. ஸோ மறுபடியும் இதே மாதிரி பாட்டில் தான் வாங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு சைட் யூஸ்க்காக. ஏன்னா சின்ன பாட்டில் வந்து ஈஸியாக கேரி பண்ணி அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுற இடம் வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து ஆஃபீஸ் ரூம் வந்து தண்ணி குடிக்க முடியாது. ஸ்மால் பாட்டில்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் தாங்கும். ஸோ அதனால எடுத்துட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வாங்கினேன். அவர் வேண்டான்னாரு. இந்த இந்த பாட்டிலோட டிசைன் பார்த்தீங்களா, அழகா இருக்கு, உங்களுக்கே தெரியும். சூப்பரா இருக்கு. ரெண்டாவது சில்வர் பாட்டில், ஓகே, ஹெல்த்துக்கு ஓகே. அப்புறம் சின்னவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவன் நிறைய நாள் கேட்டுட்டே இருந்தான். அவனோட பாட்டிலும் போயிடுச்சு. ஸோ அவனுக்கு வந்து பாட்டில் வாங்கினேன். இவனுக்கு வந்து பாட்டில் இருக்குது, இப்போதான் அவனு வாங்கியிருந்தோம், அதனால அதை எடுத்து போயிட்டு இருக்கான். இது வந்து சின்னவனுக்கு சிப்பர் பாட்டில். இது வித்தியாசமா இருக்கு. உரியிற மாதிரி இல்லாம இங்க வாய் வச்சு பிடிக்கிற மாதிரி, உரியிற மாதிரி இல்லாம இங்க வாய் வச்சு பிடிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்து வெளியில வந்து பிளாஸ்டிக் பாடி, உள்ள வந்து சில்வர் தான். ஸோ பசங்களுக்கு வந்து நல்லது. அடுத்து வந்து இந்த ஸ்க்ராட்ச் பைட், நம்ம அந்த அது என்னது சிம்மர் ஸ்பார்க்கிள் வந்து இருக்கும். இந்த ஸ்க்ராட்ச் பைட் இந்த இது வந்து நல்லா இருக்கு ஸ்பான்ச். எனக்கு வந்து வெசல் வாஷ் பண்ண இதுதான் பிடிக்கும். நார்மல் அந்த இது வந்து சரியா வாஷ் பண்ணாத மாதிரி தெரியுது. ஆனா இது சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. இதுவுமே வந்து 6 பேட் வந்து 100 ருபீஸ் வந்துச்சு. 100 ருபீஸ் தானேங்க? ஆமா 100 ருபீஸ். ஆக்சுவலா ஒரு பேட் வந்து 20 ருபீஸ். 6 பேட் இதில் வந்து எம்ஆர்பி 120 போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் வாங்கும்போது 100 ருபீஸ். அதை 20 ருபீஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு தராங்க, அவ்வளோ. அடுத்து வந்து இதுவுமே அப்படிதான். இந்த இது வந்து வேணுங்கிறதுக்காக எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம் ஏதாவது நம்ம அந்த கீழே டைல்ஸ்லேயே இல்லை வேற எதுலேயே கரை போடனாலும் நம்ம பாத்திரத்தில் போடனாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சரி வாங்கியிருந்தேன். இது எல்லாத்துக்குமே தெரியும், கிச்சன் யூஸ்க்கு. இது வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க? இது வந்து அதில் எம்ஆர்பி வந்து 45, அதெல்லாம் ஆஃப் ரேட்டு 22 ருபீஸ். 22 ருபீஸ் பரவாயில்லையே. நம்ம வெளியே வாங்கினா 45 ருபீஸ் இல்லை, 100ஆவது வந்துருக்குமா வெளியே வாங்கியிருந்தேன்னா? ஓகே, 45 90 ருபீஸ் வரும். 90 ருபீஸ். அதில் ஹாஃப் அமௌண்ட் ரெண்டும். பிராண்டை பொறுத்து இருக்கு, பிராண்டை பொறுத்து காலாவும் நல்ல பிராண்டு தானே. அடுத்து வந்து இந்த லிக்விட் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்டில் லிக்விட். நாங்கள் எப்போவுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து கிராசரியோட சேர்ந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுவோம். இந்த டைம் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து கிராசரிக்கு வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இந்த ரெய்னி டைம்னாலே அதனால தெரியல அவைலபிள் இல்லை.
2 கேஜி இப்போ வந்து ரொம்ப வந்து ரேட் ஏத்திட்டாங்க. 340 ரூபீஸ் போட்டிருக்குது எம்ஆர்பி. அவங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 290 ரூபீஸ் 290 rupees. குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 வருஷம் முன்ன வாங்கும்போது ஒரு 180 இருந்தது. அதுவே வந்து ஒரு 2 வருஷம் முன்ன வாங்கும்போது 190 வந்துச்சு. இப்ப ரீசென்ட்டா நாங்க வாங்கிட்டு இருந்தபோது 200. ஒரேடியா ரேட் ஏத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 340 ரூபீஸ் 2 கேஜி. இந்த பிரச்சனை ஆச்சுல அமெரிக்கா ஈரான் பிரச்சனை ஆச்சுல்ல ஆமா. அவங்க அந்த இதனால தான் இப்போ எல்லாமே டீசல் பெட்ரோல் எல்லாம் விலைவாசி ஜாஸ்தி ஆச்சு. ஓகே. அதனால வந்து எல்லாமே ரேட் ஏத்திட்டாங்க. இப்போ அதுவும் மேக்ஸிமம் எல்லா பொருளுமே ரேட் ஏறிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகே. அதனால தானா? அதான் ம். எதனால இவ்ளோ ரேட் ஏறுச்சுன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லா டீசல் பெட்ரோல்லாம் எத்தனை ₹103 ஏதோ இருந்துச்சு. ₹10 கிட்ட மேல ஏறிடுச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 190க்கு நம்ம வாங்கும்போது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்தது. ம், ம். இப்ப நம்மளுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இல்லாமயே 200 ஆக்குனாங்க ம். ரீசென்ட்டா. ஆமா, இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது. ஆமா, ஆமா. இப்ப சடனா பார்த்தோன்னா 340க்கு ஏத்திருக்காங்க. நம்ம ரிலையன்ஸ் ஸ்மார்ட் வாங்குனதுனால டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க 290 குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வெளியில வாங்குனா இதுல உள்ள எம்ஆர்பி தான் நம்மளுக்கு. ஆக்சுவல் என்னன்னா, ஜென்டில் வந்து ரீசெண்டா இப்போ 2 மாசமா இந்த பிரச்சனை ஆச்சுல்ல, ஆ. அதுக்கப்புறம் தான் இந்த ரேட் வந்து ஓவர் ஆச்சு. இது 220, 210 அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ சடனா இப்போ இந்த 1 மாசம் இந்த 15, 20 நாள்ல 240 ஆச்சு. அதுக்கப்புறம் டைரக்டா அப்படி 290 ஆயிடுச்சு. எம்ஆர்பியும் ஏத்திட்டான் அதுல 340ன்றது. ஓகே, ஓகே. அதனால தான் என்ன? ம். ஆக்சுவலா பை ஒன் கெட் ஒன் குடுத்துட்டு இருந்தாங்க 190 இருக்கும்போது. ஆனா 200 வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா 200 இருந்துச்சு. இப்ப பார்த்தா சடனா இவர் சொன்ன மாரி இந்த 2 மந்த்ஸ்லயே ரேட் ஏறிடுச்சு. என்ன ஒண்ணுன்னா, ஜென்டில் வந்து எங்களுக்கு ஈஸியா நல்லா செட் ஆச்சு. வாஷ் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் சூப்பரா போகுது. ப்ரமோஷனும் கிடையாது. ஜஸ்ட் நாங்க வந்து ரிலையன்ஸ்ல பை பண்ணது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டரா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு தான் வந்து ரேட்டும் இந்த பொருளை பத்தி நான் சொல்றேன். ஓகே. நம்ம ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போய் வாங்குனதுல எப்படியும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 20 ரூபீஸ், 40 ரூபீஸ், 50 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு பண்ண தான் செய்றாங்க. ஒர்த்து தான். இதுவே நம்ம வெளியில வாங்குனா இது 340. இதுல உள்ள எம்ஆர்பி தான். நம்ம அங்க வாங்குனதுனால 290. இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலையன்ஸ்ல வாங்குனது. இது வந்து அவங்களுக்கு ஸ்டேஷனரி ஷாப்ல வாங்குனது. ஆக்சுவலா. இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து இங்க இங்க ரிலையன்ஸ்ல இல்ல. நம்ம ஊர் ரிலையன்ஸ் ஸ்மார்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பசங்க இது வேணும்னு கேட்டாங்க. அவங்க பாக்ஸ்லயே உடஞ்சிருச்சு. நிறைய நாள் கழிச்சு பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அவங்க 240 நாங்க அப்புறம் 220 வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க ஸ்டேஷனரியில. நல்லாவே ஒர்த்து தான். இது ஓபன் பண்ணி காமிமா குட்டிமா. இது இது இப்படி காமி வீடியோக்கு நல்லா. இது இப்படி ஓபன் பண்ணணும். ஓ அதான் இது இப்படி இது இப்படி இது இப்படி ஸ்கேல் இங்கிருந்து ஸ்கேல் இருக்கணும்னா இது ஓபன் பண்ணி இங்கிருந்து இது 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 எடுத்து இப்படி பண்ணணும். ஸ்கேல் வந்து மொத்தம்னா அதே மாதிரி அது உள்ள போகும். குருமுறை செய்யறா வாண்டி பார்த்து. அதுக்கப்புறம் பின்னாடி போய் மார்க்கெட் தண்டி ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்க்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எரேசர் மேல எரேசர். இது வந்து பென்னு. ஆனா வெயிட் பண்ணு. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அம்மா இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அழிச்சனா போயிடும். எப்படிலாம் பாக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. நம்ம காலத்துலலாம் இப்படி இருந்ததா இல்லை. ஜாமெட்ரி பாக்ஸ் தான். அப்புறம் நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். அவங்க சொன்ன மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பென்சில்ஸு, இது கலர் பென்சில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். சொன்ன மாதிரி இங்கே சிசரு, அப்புறம் வந்து இங்கே வந்து எரேசர் வச்சுக்கலாம். சின்னவனுக்கு வாங்கினது யூனிகார்ன் மாடலு. ஸோ பிங்க் கலரு. வேற கலர் கேட்டோம், கடையில் இல்லை. அவனுமே இது எனக்கு ஓகே தாம்மா பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஸோ அவனுக்கு இது வாங்கி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு வந்து பிங்க் வேணாமா. இவனுக்கு வந்து ஒரே இந்த கார்ட்டூன் இது மாதிரி தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேப்டன் அமெரிக்கன், ஐரன் மேன் உள்ள மாதிரி தான் வேணும்னா அது ப்ளூ கலர் பைத்தியம், ப்ளூ பிளாக் கலர் பைத்தியம். ஸோ இவனுக்கும் இதே மாதிரி தான். அவனுக்கு இதே மாதிரி தான் அவனுக்கு வாங்கின மாதிரி தான்.
இது அவனுக்கு வாங்கின மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். பென்சிலு, கலர் பென்சில்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த இதுவும் அதே மாதிரி தான் ஆனா கொடுத்துருந்தாங்க. 2 இருக்குது. இவனோட இதுல என்னன்னா 2 இருக்குது. எப்படி 2 வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அவனோட பாக்ஸ் வந்து 1 தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, பாக்ஸ் நல்லா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டாகவும் இருக்கு, ஒர்த்து. ஒரு சைடு வந்து கலர் பென்சில்ஸ் வச்சுக்கலாம், ஒரு சைடு வந்து பென்சில் எரேசர் ஷார்ப்னர் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஃபேன்சி எரேசர் வேணும்னாங்க. ஸோ ஃபேன்சி எரேசர் வந்து வாங்கி கொடுத்துருக்குறேன். அண்ட் சின்னவனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிடிக்கும். நட்ராஜ் நட்ராஜ் அதுவும் நட்ராஜ் பிராண்ட். நம்ம சின்ன பிள்ளையில நட்ராஜ் பிராண்ட் தான் ரொம்ப ஃபேமஸ், பென்சில் எரேசர் ஷார்ப்னர். அப்ப மாதிரி இப்போ எத்தனை கம்பெனி பிராண்டட் வந்தாலும் நல்லா இல்ல. முன்னெல்லாம் நட்ராஜ் பென்சில் மட்டும் உடையவே உடையாது. இப்ப இருக்கிற டூமெக்ஸ், அது என்ன அப்சரா முன்ன சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப அப்சரா கூட டம்மி ஆயிடுச்சு. அந்த நிப்பு வந்து உடஞ்சிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நட்ராஜ் ரொம்ப ஃபேமஸ் 90s கிட்ஸ்ல. யாரெல்லாம் 90s கிட்ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐகான்ல கிளிக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். Bye. See you.